பட்டாம்பூச்சிக்கு பதிலாக வயிற்றிலே முதலை வந்து விட்டால் பிரச்சனை. அந்த பயமே துணிவாக மாறிவிட்டது. இவ்வாறாக நாம போடும் அந்த முகமூடிதான் நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. அது வந்து நமது உடலையும் பாதிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த ஒரு நிகழ்ச்சியில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வாதம், பித்தம், கபம், இது மூன்றுமே நமக்குள்ள இருக்கிற நல்ல ஆற்றல்கள். வாதம் நமக்கு இருக்கிற ஒரு நேர்மறை ஆற்றல். ஆனால் அது எப்பொழுது சரியாக இயங்கவில்லையோ அதுதான் வாத தோஷமாக மாறுகிறது. தோஷம் என்பது கெடுதல். அதே போன்று பித்தம், அது ஒரு நல்ல ஆற்றல். ஆனா எப்பொழுது அது சரியாக வேலை செய்யவில்லையோ அதுவே பித்த தோஷமாக மாறி நமக்கு நிறைய கெடுதல்லாம் செய்யுது. அதே போன்றும் கபம். ஆகவே நமக்கு வாதம் தேவை, பித்தம் தேவை, கபமும் தேவை. ஆனால் வாத தோஷம் நல்லதல்ல, பித்த தோஷம், கபதோஷம், இது மூன்றுமே நமக்கு கெடுதல் செய்கின்றன. நம்ம வாத தோஷத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாதம் ரொம்ப நல்லது, ஆனால் தோஷமாக மாறும்போது அது கெடுதலாக மாறிவிடுகிறது. அப்ப அது எப்படியெல்லாம் நமது உடலை பாதிக்குதுன்னு பார்த்தோம். எப்படியெல்லாம் நமது உணர்வுகளை பாதிக்குது, நமது செயலை பாதிக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். அதே நேரத்தில் வாத தோஷம் எதுலேருந்து வருதுன்னா, சிறு வயதுல நம்ம பயந்த நிகழ்வுகள் அதை சரியாக நாம் வெளிப்படுத்தவில்லை என்றால், அதை சரியாக நடத்தவில்லை என்றால் அதுதான் வாத தோஷமாக மாறுகிறது. நம்ம சின்ன வயசுல அம்மாவை சார்ந்திருந்த பொழுது அம்மாவுடைய பதட்டங்களும் நமக்குள்ள வந்து வாத தோஷமாக மாறலாம். அதே போன்று நமது முன்னோர்கள், தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, அவர்களுடைய பயந்த அனுபவங்கள், பாதுகாப்பின்மை உணர்வுகளும் என்னாகுது, நமக்குள் வந்து பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. இதை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். சரி, இதிலிருந்து என்ன விடியல்? எவ்வாறு இந்த வாத தோஷத்தை மீண்டுமாக வாதமாக மாற்றுவது? இதுதானே ரொம்ப முக்கியம். அதற்கான சிகிச்சை என்ன? நான் பயப்படுகிறேன், அதிலிருந்து சிகிச்சை நான் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, பயம் என்பது நல்லது. பல வகையான பயம் இருக்குது நமக்கு. வலியிலிருந்து ஒரு புதுசா ஒன்று செய்யும் பொழுது, நாம் பிறரிடமிருந்து பிரியும் பொழுது பிரிஞ்சிருவோமோன்னு ஒரு பயம், மரண பயம், இது போன்ற பலவிதமான பயங்கள். இவையெல்லாம் இயற்கையான பயங்கள். பயம் வந்து நமக்கு இன்னும் உந்து சக்தி அதிகமாக கொடுக்கும். ஆகவே பயம் என்பது தேவை. இப்ப நீங்க ரோட கிராஸ் பண்றீங்க. கிராஸ் பண்ணும் பொழுது பயம் என்பது இயற்கையாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்றோம், ஜாக்கிரதையாக ஒரு கவனத்தோட நம்ம அந்த சாலையை கடப்போம். நமக்கு அந்த பயம் இல்லை என்றால் என்ன ஆகும்? எந்த வண்டி வந்தாலும் சரி, நம்ம நடந்துட்டு இருப்போம், பஸ்ஸு கீழே அடிபட்டு கிடப்போம். பயம் என்பது தேவை. ஒரு நாய் உங்களை விரட்டுது, அப்ப வேகமா ஓடணும். அந்த பயம் தான் அதற்கான அந்த உந்து சக்தியை கொடுக்கிறது. ஆகவே பயம் தேவை. இப்ப நீங்க மேடை மீது பேச வேண்டும் அல்லது நடனம் ஆடணும், பாட போறீங்க, லேசா பயம் இருக்கும். இதை வயிற்றுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொட 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 கொடன்னு இருக்கும். இங்கிலீஷ்ல பட்டர்ஃப்ளை இன் ஸ்டமக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இவை எல்லாமே நல்லதுதான். ஆனா வயிற்றுல பட்டர்ஃப்ளைக்கு பதிலாக கிராக்கடைல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டாம்பூச்சிக்கு பதிலாக வயிற்றிலே முதலை வந்து விட்டால் பிரச்சனை. அதுதான் வாத தோஷம் என்று சொல்லுகிறோம். அப்ப பாருங்க, எப்ப பயம் என்பது நல்லது, அது எப்பது பதட்டம் வாத தோஷமாக மாறுகிறது, அதை நாம் வெளிப்படுத்தாவிட்டால், திடீரென்று அது நடந்து விட்டால். பாருங்க, ஒரு நிகழ்ச்சி, எது வாதம் எது வாத தோஷம் என்று பார்ப்போம்.
நான் ஒரு ஆலயத்தில் இருக்கும் பொழுது அங்கே சுதந்திர தினம் கொண்டாடணும். ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 1 நாங்கள் குருக்கள் பேசினோம். 15 நாம் கொண்டாடணும். திருப்பலிக்கு பிறகு நமக்கு தேசிய கொடியேற்ற வேண்டும். அதை அப்போ ஒருத்தர் செய்தி கொடுப்பாங்க. பொதுவாக நம்ம ஒரு விஐபியை கூப்பிடுவோம், அவங்க செய்தி கொடுப்பாங்க. பொதுவாகவே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, அன்று இரவிலே வாங்கிய சுதந்திரம் இன்னும் விடியவில்லைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு ஆசை. நான் நினைத்தேன், அப்துல் கலாமின் கனவை வைத்து ஒரு பேச்சு இல்லை, நாம் ஒரு உரையை எழுதி சிறு குழந்தைகள் அந்த செய்தியை கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஞானோபதேசம் வகுப்புல குழந்தைங்களா இருந்தாங்க. நான் கேட்டேன், குழந்தைங்களா இன்னும் 2 வாரம் இருக்குது, யாரு நீங்க ஸ்பீச் கொடுக்குறீங்க, ஒரு சின்ன உரை நிகழ்த்தணும். நான் ஏற்கனவே தயார் பண்ணிட்டேன் 2 பக்கம், நீங்க அதை மனப்பாடம் பண்ணி உரை கொடுத்தால் போதும். யார் முன்னுக்கு வரீங்க என்று சொல்லும்போது ஒரு பையன் உடனே கையை தூக்கினான். அவன் பேரு வினோத். வினோத், உனக்கு ஸ்பீச் கொடுக்கணுமா? ஆமா ஃபாதர், நான் கொடுக்குறேன் என்று சொன்னதுமே, ஞானோபதேசம் முடிச்சதுமே அம்மா வராங்க பையனை கூட்டிட்டு வர்றதுக்காக. நான் சொன்னேன், மேடம், உங்க பையன் இது மாதிரி ஸ்பீச் கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு, ஏன்ட்ட உரை தயாரா இருக்குது, உங்களால் அவனுக்கு பயிற்சி கொடுக்க முடியுமா என்று நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, கண்டிப்பா, ஏனென்றால் காலேஜில் நான் ஒரு பேச்சாளர், நான் மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால என் பையனும் பேச்சாளராக ஆகணும்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் சின்ன வயசுலேருந்தே என் பையன்கிட்ட நீ பேச்சாளராக வரணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க அந்த உரையை. அவனுக்கு 2 வாரம் பயிற்சி. முதலாவதாக எவ்வாறு பேசுவது பயிற்சி, அப்புறம் இந்த சைகைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க அருமையாக. ஆகஸ்ட் 14 ஒரு சின்ன ரிஹர்சல் நான் கூப்பிட்டிருந்தேன். அப்ப வினோத்தை அந்த உரையாற்ற சொன்னா, அவன் பேசினான் பாருங்க, என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு துணிவு, பயங்கரம். நான் நினைச்சேன், பெரியவங்க கூட இந்த மாதிரி ஒரு உரையாற்ற முடியாது, அந்த அளவுக்கு திறமையை அவன் செய்யறான் என்று மகிழ்ச்சியாக இருந்தோம். சரி, ஆகஸ்ட் 15 திருப்பலி முடிந்ததுமே கொடியேற்றப்பட்டது. உடனே அழைத்தார்கள். இப்பொழுது மாஸ்டர் வினோத் அவர்களை சுதந்திர தின செய்தி கொடுக்க அழைக்கிறோம். வினோத் அப்படி மேட மேல நின்னாரு. இவ்வாறு ஆரம்பித்தார். சுதந்திரம் என்றால் சுண்டக்காய் என்றால் நினைத்தீர்கள். அடுத்து மறந்துட்டான். 2 பக்கம் உரை முடிக்கிறான். முடிச்சிட்டு திருப்பி, சுதந்திரம் என்றால் சுண்டக்காய் என்றால் நினைத்தீர்கள், சுதந்திரம் என்றால் சுண்டக்காய் என்றால் நினைத்தீர்கள், நன்றி வணக்கம், போயிட்டார். அன்பார்ந்தவர்களே, இது இயற்கையானது. ஏனென்றால் ஒருத்தருக்கு முன்னாடி உரை நிகழ்த்துவது வேறு, 300 பேருக்கு முன்பாக உரை நிகழ்த்துவது வேறு. 300 பேருக்கு முன்பாக அவன் திடீரென்று 300 தலைகளை பார்த்ததுமே அவனுடைய மூளை உறைந்து விட்டது. இது இயற்கையானது. புரியுங்களா? இயற்கையான ஒரு பயம். இதை நம்ம எப்படி கையாளுறோமோ அதை வைத்து அது வாதமாக இருக்கலாம் அல்லது வாத தோஷமாக இருக்கலாம். நான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு மிட்டாயெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கொண்டு போய் ஒரு பையன்கிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுங்க என்று சொல்லி சில ஏற்பாடுகள் செய்து விட்டு இந்த பக்கம் வரேன். அம்மா போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. வினோத்தை அடி. அவன் பயங்கரமா அழுகிறான். ஏனென்றால் 2 வாரம் அவனுக்கு பயிற்சி கொடுத்து விட்டு அவன் சொதப்பி விட்டான், சரியாக உரை நிகழ்த்தவில்லை, வெறும் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லிட்டு இறங்கிட்டான். இது இயற்கையான ஒரு பயம். அன்னைக்கு போட்டு வெளுத்தாங்க பாருங்க, அவன் பயங்கரமா கத்தி அழுகிறான். நான் சொன்னேன், ஐயோ மேடம், தயவு செய்து இது செய்யாதீங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க. நான் 2 வாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு இது பண்ணேன், நீங்க ஏன் அவனை அடிக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்லைங்க, நீங்க செய்வதுதான் வாத தோஷமாக மாறிவிடும். அதுக்கப்புறம் அவன் ஸ்டேஜ் மேல வரவே மாட்டான், மேடையை பார்த்தாலே அவனுக்கு நடுங்கும். அதற்கு பதிலாக அவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லி நான் என்ன பண்ணேன், அந்த பையனை எடுத்து மடியில் வைத்து, சிறுவன், நான் சொன்னேன், வினோத், எனக்கும் இது மாதிரி பெரிய கூட்டத்தை பார்த்தா பயமா இருக்கும்பா, நீ பயந்தது ஒன்றும் ஒரு தப்பு கிடையாது. இனிமேல் நீ என்ன செய்ய, 300 பேரை திடீர்னு பார்த்தோன்னா உனக்கு திடீர்னு பயம் வந்தது சரிதான். உனக்கு இப்பதான் 9 வயசு ஆகுது, நீ என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமா நான் அம்மா கிட்டையும் சொல்றேன், இனிமேல் அம்மா உன்னை திட்ட மாட்டாங்க. நீ என்ன செய்ய, ஞானோபதேசம் வகுப்பு இருக்கு பத்தியா,
அதில் வந்து 30 குழந்தைங்க தான் உன்னோட வகுப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீ பைபிள் வாசி, வசனங்கள் வாசிக்கணும். அதே மாதிரி வாசகங்கள், திருப்பலி வாசகங்கள்லாம் நீ வாசி உங்கள் கிளாஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதை விட பெரிய குரூப்பில் நீ வாசி. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை திருப்பலி நடக்குதுல, அப்போ ஞானோபதேசம் சேர்ந்த எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க, 200 பேருக்கு மேலே. அவர்களுக்கு முன்னாடி நீ வாசி. அதுக்கப்புறமா திருப்பலியில் அந்த மெயின் சர்ச்சில் திருப்பலியில் நீ வாசிக்கலாம். இவ்வாறாக சிறு சிறிதாக நீ பயிற்சி பண்ணினா உனக்கு பேச்சாற்றல் நன்றாக வந்துவிடும் என்று சொல்லி நான் அவங்க அம்மா கிட்ட சொன்னேன், தயவு செய்து அவனை திட்டாதீங்க, அடிக்காதீங்க. இல்லை ஃபாதர் கடுப்பா வருது பாருங்க, 2 வாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் சொன்னேங்க, இது இயற்கையாக வரக்கூடிய பயம். அவன் பயம் இருக்கும்பொழுது நீங்க என்ன பண்ணும், பாதுகாப்பு அவனுக்கு வழங்க வேண்டுமே தவிர நீங்களும் அவனை மிரட்டக்கூடாது என்று சொல்லி நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். அதே போன்று அவன் சிறிது சிறிதாக பயிற்சி பெற்று இன்று மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக வினோத் மாறி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக பெரியவர்கள் வந்து குழந்தைங்களோட பயத்தை இயற்கையான பயம் என்று தெரிந்து கொண்டு அந்த குழந்தைக்கு வேண்டிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அந்த குழந்தைக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும். அப்ப எதை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்களோ அந்த பயத்திலிருந்து வெளிவந்து அவர்களால் துணிவோடு வாழ முடியும். அதற்கு வினோத் மிகப்பெரிய ஒரு உதாரணம். சரி, நமக்கு இது மாதிரி மேடை பேச்சு புரியுது. நமக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பதட்டங்கள் இருக்குது. இதை எவ்வாறு நாம் கையாளலாம்? இதற்கு ஒரு வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு கூறினால் நல்லா இருக்கும். இந்த இயற்கையான வர பயத்தை எவ்வாறு நாம் வெளியே தள்ளிவிடலாம், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பதட்டத்தை எவ்வாறு கையாளலாம் அப்படின்னு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 6 நிபுணர்கள், வல்லுநர்கள், அவங்க வந்து அமெரிக்காவிலிருந்து வடதுருவம் ஆர்க்டிக் சர்க்கிள் அங்கு சென்றார்கள். இதுல ஒரு பெரிய படகு, ஒரு கப்பல்னு சொல்லுவோம், ஃபெரி என்ற ஒரு கப்பலிலே அவங்க போறாங்க. எதற்காக? வடதுருவத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக. ஆகவே இவங்க ஒரு கப்பலில் போறாங்க. அது வந்து பிப்ரவரி மாதம். அந்த நாட்கள் அவங்களுக்கு தெரியும், பயங்கரமாக குளிர் இருக்கக்கூடிய இடம். அதுவும் வடதுருவம். அங்கே போனால் கிட்டத்தட்ட -50 டிகிரி, -60 டிகிரி இருக்கும். அது போன்ற ஒரு சூழ்நிலை. இவங்க கப்பலில் போய்கொண்டிருக்கிறார்கள். வடதுருவத்திற்கு போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஏறக்குறைய 3/4 தூரம் சென்று விட்டது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கப்பல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த ப்ரொப்பல்லர் வேலை செய்யவில்லை. உள்ளே ஒரு ஜெனரேட்டர் இருக்கும், அதுவும் வேலை செய்யவில்லை. இதனால என்ன பிரச்சனைனா, அவர்களால் முன்னாடியும் போக முடியல, பின்னுக்கும் வர முடியவில்லை. சரி, இதனால என்னாச்சு, அவர்கள் அந்த வயர்லெஸ்ல அவங்களுடைய தலைமையகத்திற்கு செய்தியும் சொல்ல முடியவில்லை. ஏன்னா இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு வயர்லெஸ் ஒர்க் ஆகணும், அதுக்கு ஜெனரேட்டர் வேலை செய்யணும். எதுவுமே வேலை செய்யவில்லை. உள்ள இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவர்களுக்கு வேண்டிய உணவு நிறைய இருக்குது, அவ்வளவுதான். அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. ஆகவே அந்த உள்ள இருக்கும் நிபுணர்கள் பயந்து விட்டார்கள். அந்த 6 பேர்ல ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பயந்துட்டார். இதுல வேற அவர்கள் ஒவ்வொரு முறை உணவு சாப்பிடும் பொழுதும் அதுல இருக்கிற ஒரு நிபுணர் சொன்னார், ஒரு விஞ்ஞானி, அவர் சொன்னார், சில ஆண்டுகளுக்கு முன்பாக இது மாதிரி ஒரு குழு போகும்போது இதே மாதிரிதான் ஆச்சு. அப்ப தலைமையகத்துல தெரியல, இவங்க நடுவுல மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியாது, அவங்க அமைதியா விட்டுட்டாங்க. அப்ப அவங்களால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியவில்லை. இதனால என்னாச்சுன்னா, உணவெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் உணவே கிடையாது. அப்ப அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொருவராக இறக்கும் பொழுது அந்த இறந்தவருடைய தசை இருக்கு பார்த்தீங்களா, அதை பிச்சு 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 அதை உண்டு சில விஞ்ஞானிகள் உயிர் வாழ்ந்தார்கள். அப்ப அவங்க போய் பார்க்கும் பொழுது, அதன் பிறகு அந்த கப்பல்ல உள்ள போய் பார்க்கும் பொழுது எல்லாம் எலும்பு கூடுகள், ஒரே ஒரு பிணம் மட்டும் இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தரா மற்றவங்க இறக்கும்போது அவங்கள சதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு கடைசியில் எலும்பு கூடு தான் மிச்சம் இருந்தது. கடைசியாக இறந்தவர் மட்டும் அவர் உடம்பு அப்படியே அதுவும் அழுகிய நிலையில தான் இருந்துச்சு. இதெல்லாம் போய் சொல்லிட்டார். சொன்ன உடனே அதில் இருக்க ஒரு நிபுணர், அவர் ரொம்ப பயந்தாங்கோலி, ரொம்ப பயந்துட்டார்.
அவருக்கு ஒரு வாரமா தூக்கமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆயிடுச்சு. அவர் யோசிக்கிறாரு, இன்னும் சில வாரங்கள் தான் உணவு இருக்கும். அப்போ இப்ப இருந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாக ஆரம்பிக்க போறோம். உணவு இல்லாதனுமே நம்ம செத்துருவோம். நான் தான் ரொம்ப பயந்தாங்கோலி, நான் தான் முதல்ல சாவேன். அப்ப எல்லாரும் என் உடம்புல இருக்கிற சதையெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடுவாங்க. ஐயோ, இது இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன், நான் இப்பவே ஒரு நாள் 2 நாள்ல நம்ம தண்ணியில குதிச்சு தற்கொலை செஞ்சிடலாம். அதுக்கு சில நிமிடங்களில் நம்ம இறந்துருவோம். நம்ம வார கணக்கா அணுவா சாவதை விட நம்ம சும்மா ஒரு 10 நிமிஷம் கஷ்டப்படுவோம், நம்ம இறந்து விடுவோம். இவ்வாறு இறந்து விடலாம் என்று முடிவு செஞ்சாரு. இதை மற்ற நிபுணர்கள்ட்ட சொன்னா, வல்லுநர்கள்ட்ட சொன்னா அவங்க அதை தடுத்து விடுவார்கள் என்று இதை ரகசியமாக வைத்து கொண்டார். அடுத்த நாள் காலையில இவர் முடிவு பண்ணிட்டார், நம்ம தண்ணிக்குள்ள குதிச்சு இறந்து விட வேண்டும். இவங்க காலையில ரொம்ப லேட்டா எந்திரிப்பாங்க, ஏன்னா பெரிய வேலை செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. இவர் என்ன நினைச்சாரு, லேசா விடியுது பார்த்தீங்களா, அப்பவே நம்ம போய் தண்ணியில குதிச்சு செத்துடணும், எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது. அடுத்த நாள் காலையில ஒரு 6 மணி இருக்கும், லேசா விடிய ஆரம்பிக்குது. இது வட துருவம்ல, லேசா விடிய ஆரம்பிக்குது. உடனே இவர் என்ன செஞ்சாரு, அந்த கப்பலுக்கு வெளியே போனாரு. தண்ணியில குதிக்க வேண்டும், குதித்து இறந்து விடணும். அவருடைய எண்ணம் அதுதான். சரி, கப்பலுக்கு வெளியே போனதுதான் அவர் பார்க்கிறாரு, நம்ம தண்ணியில குதிச்சா அவர் நிறைய துணிகள்லாம் அணிஞ்சிருந்தாரு, வின்டர் ஜாக்கெட்லாம். அந்த குளிர் அவங்களுக்கு ரொம்ப தாக்காம இருக்கிறதுக்காக வின்டர் ஜாக்கெட்லாம் போட்டிருந்தாங்க. இதோட நம்ம குதிச்சா நாம் இறப்பது ரொம்ப மெதுவா இருக்கும், நம்ம உடனே செத்துடணும். ஆகவே இந்த வின்டர் ஜாக்கெட் போட்டிருந்தா இது நல்லது கிடையாது. இன்னொன்று, தண்ணிக்குள்ள நம்ம போக மாட்டோம், மிதந்துகிட்டே இருப்போம், அப்ப நம்ம ஈஸியா சாக மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய ஆடையெல்லாம் களைஞ்சிட்டார். ஒரு உள்ளாடை மட்டும் போட்டுட்டு எல்லா ஆடைகளையும் அவர் களைந்து விட்டார், சீக்கிரமாக சாக வேண்டும் என்று. சரி, வெளியே எவ்வளவு அந்த தட்பவெட்ப உஷ்ணம் இருக்குதுன்னா -20 டிகிரி. ஐஸ் அளவுல, ஐஸை விட ரொம்ப குளிர்ச்சி. இவர் என்ன செஞ்சாரு, துணியெல்லாம் களைஞ்சதுமே அந்த குளிர்ல அவர் அறியாமல கட்ட 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 கட்டன்னு உடம்பெல்லாம் நடுங்குது. உங்களுக்கு தெரியும், துணி போடாம குளிர்ல, அதுவும் -20 டிகிரியில இருந்தா உடம்பு என்ன ஆகணும், கட்ட 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 கட்டன்னு நடுங்குது. இவர் அதோட உடனே குதிக்கலான்னு போனா கப்பலை சுற்றி எல்லாம் ஒரே ஐஸா இருக்குது. ஏனென்றால் இவர்கள் கிட்டத்தட்ட 2 வாரங்கள் நகராததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவர்களை சுற்றி ஐஸ் உருவாகியது. இப்ப ஐஸ்ல எப்படி குதிக்கிறது? ஆகவே அவர் பார்க்கிறாரு, ஐஸுக்கு நடுவுல சிறிது இடைவெளி இருந்தது, அந்த இடைவெளிக்குள்ள குதிச்சிடணும். தண்ணிக்குள்ள குதித்து விட்டால் நம்ம உடனே இறந்துருவோம், மேல வர்றதும் கஷ்டம் என்று சொல்லி அங்க நிறைய இடைவெளி இருக்குதா ஐஸுக்கு நடுவுல, இதுல எந்த இடைவெளி நல்லா பெருசா இருக்குன்னு பார்க்கிறாரு. ஏனென்றால் குதிக்கும் போது அடிப்படாம குதிக்கணும்ல, அந்த தண்ணிக்குள்ள இடைவெளி நல்லா இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சார், சுத்தி வந்தார் அந்த கப்பலை ஒரு 3 முறை. இது மாதிரி ஆராய்ச்சி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை அவர் கண்டுபிடிச்சாரு, நல்ல பெரிய இடைவெளி ஒன்று இருந்தது, இதுல குதிக்கலாம் என்று அவர் முடிவெடுக்கிறாரு. திடீரென்று அவருடைய எண்ணம் மாறியது. அவருக்கு இதுவரைக்கும் என்னது, பயந்து நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சாக போறோமே, உடனே செத்து விடுவோம் என்று நினைத்த அதான் மரண பயம் அது இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா திடீரென்று அது துணிவாக மாறிவிட்டது. இருக்கிற அந்த விஞ்ஞானிகளே ரொம்ப பயந்தாங்கொழி இவர் தான். ஆனால் இவருக்கு ஒரு துணிவு வந்து விட்டது, வாழ்ந்து பார்க்கலாம், அது என்ன துன்பமோ அதை நம்ம கண்டிப்பாக தாங்கலாம், வாழ்ந்துதான் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ணாரு, திருப்பி தன்னுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு உள்ள போய், மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, போய் படுக்கிறாரு. அந்த மாதிரி தூக்கம் வருது. இது வரைக்கும் அவருக்கு சரியா தூக்கம் வந்ததே கிடையாது. ஆனால் இப்பொழுது அவருக்கு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு. அவருக்கே ஆச்சரியம். அது வரைக்கும் இந்த பயந்தவங்களுக்கு ஏற்படுகின்ற சில அடையாளங்கள், அறிகுறிகள் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாமே போயிடுச்சு. நான் சொன்னேன், நிறைய கேஸ் வரும், அப்புறம் ரொம்ப பயந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பேதி ஆகும். இது போன்ற 2 வாரங்கள் அவருக்கு இருந்துச்சு. அந்த பதட்டத்தினால பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு நல்லாயிடுச்சு, உடம்பு ரொம்ப வலுவடைந்ததா மாறிடுச்சு. அவருக்கே புரியல,
நம்ம அப்படி பயந்து தூக்கம் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, திடீரென்று எனக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு துணிவு வந்துடுச்சு. வாழ்ந்து பார்க்கலாம், எந்தவித தடை வந்தாலும் அதையும் நம்ம அந்த சவாலை சமாளிக்கலாம் என்ற ஒரு உணர்வு வந்துச்சு. இன்னும் தெரியல, அவரு இதை யார்கிட்டையும் அவரு சொல்லவே இல்லை. அதை ரகசியமாக வைத்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியை. ஆனா ஒரு நல்ல விஷயம், அதன் பிறகு ஒரு 10 நாள் இருக்கும். அதுக்குள்ளே தலைமையகத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்தது. என்ன, வயர்லெஸ் வேலை செய்யவில்லை, அவர்களுக்கு செய்தி வரவில்லை அப்படின்னா ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கும் என்று நினைத்து அவங்க என்ன பண்ணாங்க, உடனே ஹெலிகாப்டரில் வந்தார்கள். வந்ததுமே அவங்க எந்த வழியாக செல்வார்கள் என்று தெரியும். ஹெலிகாப்டரில் அந்த கப்பலை பார்த்து விட்டார்கள். அந்த 6 வல்லுநர்களையும் காப்பாற்றினார்கள். காப்பாற்றி தலைமையகம் வந்ததுமே உடனே உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்கள்லாம் அவர்களை நோக்கி வந்தார்கள். அப்போ ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் சொல்லும் பொழுது இந்த விஞ்ஞானி, அவர் பேர் ஆல்பர்ட் என்ற விஞ்ஞானி கூறினார், நான் தற்கொலைக்கு முடிவெடுத்து விட்டேன். வெளியே போயிட்டு இது மாதிரி குதிக்கலான்னு நினைக்கும் பொழுது என்னுடைய மனது மாறியது. மனதிலே ஒரு உத்வேகம் வந்தது, ஒரு தைரியம் வந்தது, ஒரு துணிவு வந்தது. நான் மீண்டும் வாழலாம் என்று நினைத்து விட்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல தூக்கம், எனக்கு உடல் உபாதைகள்லாம் போயிடுச்சு, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாரு. இது பத்திரிகையில வெளியாகியது இந்த செய்தி. இந்த நிறைய உளவியலார் இதை படிச்சதுமே அவர்களுக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி ஏற்பட்டது. எப்படி இவ்வளவு பயந்தவர் அதிலிருந்து ஒரு அந்த பயம் பதட்டம் எவ்வாறு துணிவாக மாறியது என்று அந்த வல்லுநரை கூப்பிட்டு அவர்கிட்ட இன்னும் விவரங்கள்லாம் கேட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புலப்பட்ட ஒரு காரியம், நாம் எதை கண்டு நடுங்குகிறோமோ, எதை கண்டு நம்ம பயப்படுறோமோ, என்ன தெரியுமா செய்யணும், உடம்பெல்லாம் கட 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 நடுங்க வேண்டும். நடுங்கிவிட்டால் பாருங்க, உங்களுக்கு என்ன பயம் இருக்கிறதோ அந்த பயம் நீங்கி, அது வெறும் நீங்குவது மட்டுமல்ல, அதே பயம் துணிவாகவும் மாறிவிடும். புரியுதுங்களா? எதை நினைச்சு பயப்படுறோமோ அதை மனதிலே நினைத்து கொண்டு நன்றாக நடுங்க வேண்டும். நடுங்கிய பிறகு அந்த நடுக்கம் எப்படி இருக்கணும், லேசா வேர்க்கணும், உங்க உடம்பு கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு நடுங்கிட்டு எனக்கு யார் ஆதரவோ அவர்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அவர் ஆல்பர்ட் என்ன பண்ணாரு, அவருக்கு இயேசுவின் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்பதான் வந்துச்சு. ஆகவே அவர் இயேசுவின் படத்தை வைத்திருந்தார், அதை அவர் பற்றி கொண்டார். அவருக்கு என்னாச்சு, அந்த பயமே துணிவாக மாறிவிட்டது. பாந்தவர்களே, நமக்கு பயம் ஏற்படும் பொழுது நம்ம 2 விஷயம் செய்யறோம். சில பேர் என்ன தெரியுமா செய்யறாங்க, ஒரு காரியத்தை பார்த்து பயந்தால் ஒன்று ஓடி விடுகிறார்கள், அல்லது பயம் இல்லாதது போன்று ஒரு முகமுடி அணிகிறார்கள். சரி, யாரு பயந்து பயந்து ஓடுறாங்களோ இதை இங்கிலீஷ்ல ஃபோபிக் ஃபியர் என்று சொல்வார்கள். இப்ப ஒருத்தவங்களுக்கு மேடை மேல போய் சொதப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேடைக்கு மேல போறதுக்கே பயமா இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, தவிர்ப்பார்கள். சரி, 2வது வகை இருக்கிறோம். அதாவது அவங்களுக்கு பயங்கர பயம் இருக்கும், ஆனால் ஒரு தைரியம் என்ற ஒரு முகமூடியை அணிந்து கொள்கிறார்கள். நம்ம கிட்ட நிறைய பேர் இது போன்ற ஒரு முகமூடியை நாம் அணிகின்றோம். இதை கான்ட்ரோபோபிக் ஃபியர் என்று சொல்வார்கள். அப்ப யார் யாரெல்லாம் பயத்தை கண்டு ஓடுகிறார்களோ, அல்லது யார் யாரு பயம் உள்ள இருக்குது ஆனா விறப்பா நிப்பார், அப்படியே பேஸ்மெண்ட் நடுங்குது, ஆனா மேல பார்த்தா அப்படியே விறப்பா இருப்பாரு. புரியுதுங்களா? எப்படிப்பட்ட நபர்கள், அதான் கான்ட்ரோபோபிக் ஃபியர். இது 2மே உடலையும் மனதையும் அவர்களுடைய செயல்களையும் பாதிக்கும். உதாரணத்துக்கு உடலிலே கிட்னிஸ், சிறுநீரகங்களை கண்டிப்பாக பாதிக்கும். யார் யார் ஒண்ணு பயந்து ஓடுகிறோமோ அல்லது முகமுடி அணிகிறோமோ, பயம் இல்லாதது போன்று ஒரு முகமுடி. இளைஞர்களை பார்க்கும்போது சில பேர் வண்டி ஓட்டுவாங்க, ரொம்ப பயங்கரமா ஓட்டுவாங்க, வேகமா சர் 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 சர்ன்னு போவாங்க. யார் அந்த மாதிரி ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு தைரியம் நாம் நினைக்கிறோம், தைரியம் கிடையாது. தைரியத்திற்கு அவர்கள் போடும் ஒரு முகமுடி. புரியுதுங்களா? யாரா சொல்றாங்க, என் மேனேஜரை பார்த்து எனக்கு பயம் இல்லைன்னு ஒரு தடவை சொன்னா சரி,
ஒரு அரை மணி நேரத்துல 10 தடவை சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பயப்படுறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இவ்வாறாக நாம போடும் அந்த முகமூடிதான் நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. அது நமது உடலையும் பாதிக்கும். குறிப்பாக முதலிலே அது சிறுநீரகத்தை பாதிக்கும் போது நமக்கு ஏற்படுவது கிட்னி ஸ்டோன்ஸ். புரியுதுங்களா? கல் ஏற்படுது பார்த்தீங்களா? அது ஒண்ணு பயந்து நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், அல்லது பயம் இல்லாத ஒரு முகமூடியை நான் அணுகிறேன். இது ரெண்டுமே தவறு. இந்த கிட்னி ஸ்டோன் வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்லாம் டயாலிசிஸ், கிரியேட்டினின்லாம் லெவல் அதிகமாகி அவங்களுக்கு யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகும். இது போன்ற சில உபாதைகள் ஏற்படுகின்றன. அன்பார்ந்தவர்களே, நீங்க எவ்வாறு நடுங்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் மாலை வேலை கொஞ்ச நேரம் எடுத்துக்கோங்க. என்ன தெரியுமா செய்யணும்? எப்படி நடுங்க வேண்டும் என்றால், உங்க உடம்ப தளர்வா வச்சுக்கோங்க, கதவை சாத்திக்கோங்க. ஏன்னா எல்லாம் நினைப்பாங்க நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, விசிறு ஆயிட்டீங்க என்று நினைப்பார்கள். ஆகவே கதவை சாத்திக்கோங்க. தனியாக உடம்பை தளர்வு நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக முழங்காலை தளர்வு நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு நாய்க்கு மேல தண்ணியை ஊத்தும் பொழுது அப்படி உதரும் பார்த்தீங்களா, வேகமா இது போன்று உதற வேண்டும். நன்றாக உதறினால் நமது உடலிலே 10 வகையான இணைப்புகள் இருக்கின்றன. 10 இடங்கள் இணைப்புகள். புரியுதுங்களா? இந்த 10 இடத்தையும் நினைத்து கொண்டு ஒரு நாய் மேல தண்ணி ஊத்தும் போது எப்படி உதருமோ அது மாதிரி உடம்பை உதற வேண்டும். நன்றாக உதறிவிட வேண்டும், தலையிலிருந்து கால் வரைக்கும். இது மாதிரி உதற வேண்டும். எவ்வளவு நேரம்? லேசாக வேர்க்கும். உங்க உடம்பு லேசா ஜில்லுன்னு ஆகணும். இது போன்று செய்து விட்டு அது ஒரு 5 நிமிஷம் எடுக்கலாம், 7 நிமிடம். அது முடித்ததுமே நீங்கள் இறைவனது அந்த ஒரு படம் வச்சிருக்கிறீங்க, அதை எடுத்து அரவணைத்துக் கொள்ளுங்கள். இறைவா, நீரே எனது அரணும் கோட்டையும் கேடையும் என்று சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயமானது துணிவாக மாறிவிடும். எப்பேற்பட்ட ஒரு பயம் தருகின்ற காரியத்தையும் உங்களால் மேற்கொண்டு அதன் பிறகு துணிவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ முடியும். தொடர்ந்து இதை பற்றி நாம சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வீட்டெல்லாம் பெருக்கி அந்த குப்பையை கட்டில் கீழே நம்ம வைக்க மாட்டோம். ஆனால் மனதை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சாவை பற்றிய ஒரு பயம். இந்த பயத்தோடு அவர் சென்று அவர் முதலிலே எழுதுகிறார். திருப்பாடல் 22, என் இறைவா ஏன் என்னை கைவெட்டி